ஓம் நமோ நாராயணாய. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாராயணனே சரணம். நலம் தரும் திருநாமம் நாராயணம். கண்டுகொண்டே நாராயணனை. வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவலில் நான் உங்களிடம் பகிரப்போவது சனிக்கிழமையான இன்று அற்புதமான ஏகாதேசி விரதத்தின் மகிமையை பற்றி உங்களுக்கு கூறப்போகிறேன். ஏகாதேசி மட்டுமல்லாது திருவோண நட்சத்திரத்தின் மகிமையை பற்றியும் உங்களிடம் பகிரப்போகிறேன். ஓகே, எத்தனையோ விரதங்கள் இருக்கிறது. சங்கடஹர சதுர்த்தி, சஷ்டி விரதம், அன்னை துர்க்கைக்கு இருக்கும் விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், மாரியம்மன் விரதம், இந்த மாதிரி நிறைய உபவாசங்கள் இருக்குது. சோமவார விரதம், பிரதோஷ விரதம், இந்த மாதிரி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏகாதசி விரதம் என்று ஒரு அற்புதமான விரதம் இருக்கிறது. ஏகாதசி என்னைக்கு வரதோ அன்னைக்கு, சில நாள் சனிக்கிழமையோடு வர ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஏகாதசியிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு விரதம் இருப்பவர்களுக்கு ஆசிலேஷன் வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையை இங்கும் அங்குமா அவங்களுக்கு ஒரு சதிராண்டே இருக்கும், ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. அதே மாதிரி அடிக்கடி வியாதியில் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒன்று மாற்றி ஒன்று, தலைவலி போனால் பல்வலி, பல்வலி போனால் மூக்கு வலி, மூக்கு வலி போனால் தொண்டை வலி, தொண்டை வலி போனால் முதுகுவலி, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு. இது ஒரு ஃபேக்டரா. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மேலிடத்திலிருந்து ப்ரெஷர், இந்த மாதிரி பல வகையான வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக சில பேருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடியுங்கள். சரி, ஏகாதசி விரதம் நான் எப்படி இருக்க, அதுக்கு எப்படி நான் என்னை தயார்படுத்திக்கணும் சொல்கிறேன். ஏகாதசி அன்று காலையிலே நீங்கள் அழகாக குளித்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் படம் முன்பாக சென்று முதலில் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யுங்கள். நல்ல ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிவிட்டு அந்த ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள் அதை எல்லாவற்றையும் அதை அப்படியே பெருமாள்கிட்ட நீங்கள் பேசுங்க. அந்த 5 நிமிடம் எம்பெருமானோடு நீங்கள் பக்தியோடு உரையாடும் பொழுது, நாராயணா, எனக்கு இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குது, எனக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, இதனால் மன உளைச்சல் ஜாஸ்தியாகுது, என்னால் சரியாக ஒரு விஷயத்தை அணுக முடியல, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது, இத்தனை பிரச்சனைகள் இருப்பதனால இதிலிருந்து என்னை தயவு செஞ்சு விடுபட்டு நான் ஒரு சராசரி நார்மலான பர்சனாக என்னை ஆக்க நீ தான் அருள் புரியணும்பா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்கள். வேண்டிட்டு என்ன பண்ணுங்க, விஷ்ணுவின் படத்திற்கு துளசி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு துளசி வாங்க, 10-15 ரூபாய்க்கு. அந்த துளசியை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி அந்த துளசி பூவை உதிரி பூ மாதிரி பண்ணுங்கள். உதிரி பூ மாதிரி பண்ணிவிட்டு, ஓம் ஹரியே போற்றி, ஓம் நரஹரியே போற்றி, ஓம் கேசவனே போற்றி, ஓம் மாதவனே போற்றி, ஓம் எம்பெருமானே போற்றி,
ஓம் ஸ்ரீமன் நாராயணா போற்றி. இப்படியாக விஷ்ணு பகவானின் 108 போற்றி தமிழிலே உள்ளது. அதை சிரத்தையோடு அந்த துளசி ஒவ்வொரு துளசி பூவாக எடுத்து அழகாக எம்பெருமான் படத்திற்கு போடுங்கள். அதே போன்று எம்பெருமான் படத்திற்கு ஒரு அழகான துளசி மாலையை அணியுங்கள். அணிவித்துவிட்டு இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். செஞ்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு துளசி அதில் போடுங்க. ஒரு 5-6 துளசி. நான் சொல்கிறது இந்த உடம்பை படுத்துறது பார்த்திங்களா, எல்லாருக்கும் தலைவலி, பல்வலி, கால்வலி, உடம்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வலியுடன் அவஸ்தைப்படுவது, அதாவது நோயுடன் போராடி கொண்டிருப்பவர்கள், வியாதியுடன் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் ஏகாதசி அன்னைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அந்த தண்ணியில் துளசியை ஊற்றி துளசியை போட்டுட்டு அந்த தண்ணியை குடிங்க. அதான் பட்சம் தண்ணியை இப்படி குடிக்கணும், இப்படி குடிக்கக்கூடாது. உங்கள் எச்சில் தண்ணியில் படக்கூடாது, அந்த டம்ளரில் படக்கூடாது. கொஞ்சம் அழகாக தூக்கி குடிங்க. அந்த துளசி தண்ணி உங்கள் உடம்பில் போக உங்களுடைய வலிகள், உங்களுடைய அந்த நோய் சம்பந்தப்பட்டமான அனைத்து வியாதிகளும் பரிபூர்ணமாக நீங்கும். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் அம்சம்தான் ஒரு பகுதி தன்வந்திரி பகவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் முன்ன சொன்னேன் பாருங்கள் பக்தி நேரத்தில். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மகாதன்வந்தரே சுவாமி அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய ஸ்ரீமன் மகாவிஷ்ணவே நமஹ. ஸோ இந்த தன்வந்திரி சுவாமி தான் நம்முடைய உடம்பிற்கும் நம்முடைய வியாதியெல்லாம் போக்குறதுக்குள்ள சர்வரோக நிவாரணி. ஸோ இந்த ஏகாதசி விரதத்தில் மறக்காமல் அழகாக துளசியை எடுத்து எம்பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த துளசி 3-4 துளசி அந்த உதிரி பூலேருந்து எடுத்து அந்த தண்ணியில் டம்ளரில் விட்டுட்டு அதை நல்லா எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த துளசி தண்ணியை குடிங்க அழகாக. இன்ஃபேக்ட் இந்த 4 துளசியை சாப்பிடுங்க. துளசியை சாப்பிட்டீங்கன்னா சளி, மூக்கு ஒழுகுது பார்த்தீங்களா, அப்புறம் மாரில் சளி கட்டும் பாருங்கள், அது அப்படியே கம்ப்ளீட்டாக போய்டும் உங்களுக்கு. அத்தனை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வைத்தியங்க அது. துளசி தண்ணி, துளசியோட வாசம், துளசியோட ஸ்மெல்லு, இதெல்லாம் நமக்கு அறவே இந்த ஜலதோஷம், இந்த சளி கட்டுறது மாரில் அதெல்லாம் வரவே வராது. பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம்? பெருமாளுக்கு தயிர் சாதம், தளிகைன்னு சொல்லுவாங்க, தயிர் சாதம், அப்படின்னா வெண்பொங்கல். இந்த ஆராதனையை பண்ணுங்க அழகாக. இந்த ஆராதனையை நைவேத்தியமாக பண்ணி தூபதீப ஆரத்தி காமிச்சு எம்பெருமான் விஷ்ணு படத்திற்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு நல்ல சாஷ்டாங்கமாக 3 நமஸ்காரம். அந்த 3 நமஸ்காரம் பண்ணுவோம். என்ன தெரியுமா பண்ணணும் நீங்கள்? அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு 3 தடவை எம்பெருமானுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, ஏகாதசி பூஜையை முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலுக்கு போங்க. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கோவில் உங்கள் டெஃபினட்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அது நரசிம்மராகவும் இருக்கலாம், ஹயக்ரீவ பகவானாகவும் இருக்கலாம். ஏதான ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க. இல்லைனா ஒரு ஜென்ரலாக எல்லா தெய்வங்களும் இருக்கிற ஒரு சன்னதி உள்ள கோயில் இருக்கும், அங்கே போய் எம்பெருமான் சன்னதி, விஷ்ணு பகவான் சன்னதியில் நீங்கள் நல்ல 11 முறை சுற்றுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 21 முறை சக்கரத்தாழ்வாருக்கு சுற்றணும்னு சொன்னேன். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு 11 முறை சுற்றுங்க. ஏகாதசி அன்றைக்கி சுற்றுங்க. இதை பக்தியோடு சுற்றுங்க. முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை உங்கள் பேருக்கோ இல்லை பெருமாள் பேருக்கோ. அங்கே இருக்கும் பட்டாச்சாரியார் கேட்பார், என்ன பிரார்த்தனை அப்படின்னு. இந்த மாதிரி பிரார்த்தனை இருக்குது, நிறைய பிரார்த்தனை இருக்குது. இந்த ஏகாதசி விரதம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிற்கும் தெரியுமா? இந்த உபவாசம் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஏகாதசி விரதம் இருக்க 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 எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணுவின் மனம் குளிர்ந்து நமக்கு இருந்த சஞ்சலங்கள், நமக்கு இருந்த கஷ்டங்கள், நமக்கு இருந்த இடர்பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்வினை பெற மகாவிஷ்ணு அருள் புரிவார். இந்த ஏகாதசி விரதத்துக்கு அத்தனை மகத்துவம் இருக்குங்க. இன்னொன்று தெரியுமா,
வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசி இந்த மாதிரி நாட்களிலே மரணத்தை தழுபவர்கள் நேராக வைகுண்டம் தான். அவருக்கு எந்த விதமான நரகமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏகாதசியில் மரணிப்பது வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம். என்னுடைய தந்தையார் வீரமணி சாமி ஏகாதசி தான் மரணம். ஏன்னா தெய்வத்தை இவங்கெல்லாம் வந்து கெட்டியாக பிடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இறைவன் என்ன பண்ணுவான், தனக்கு உரித்தான நாட்களிலே தனக்கு பிடித்தமானவர்களை, தனக்கு பிடித்த மலரை தன்னிடம் கொண்டு வைத்து கொண்டிருப்பார். அப்படித்தான் என் தந்தையார் வீரமணி சாமி ஐயப்பன் பாடல்கள் பாடி எல்லா பக்தி பாடலையும் பாட பாட அந்த மலரை ஏகாதசி நாள் என்று மரணம் அவரை தழுவிக்கொண்டது. இத்தனைக்கும் அவர் நோய் வாய்ப்பட்டு தான் இறந்தார். ஆனால் ஏன் ஏகாதசி அன்றைக்கி மரணம்? அதுதான் புண்ணியம். அதுதான் ஏகாதசி அவ்வளோ விசேஷம். சாதா ஏகாதசிக்கே அவ்வளவு விசேஷம் இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளோ பெரிய விசேஷம். பரமபத வாசல் தரிசனம் ஸ்ட்ரெயிட்டு. ஒரு படத்தை சொல்லுவார், நேராக போடா வேண்டிக்கோடா, பகவானை வேண்டிக்கோ, நேராக கைலாசம் தான், நேராக வைகுண்டம் தான் அப்படின்னும். இந்த மாதிரி இறைவனிடம் நாம் கொண்டிருக்கும் இந்த உண்மையான பக்தி எதில் புலப்படும் என்றால், கடைசி காலத்திலே நாம் கொண்டு போகும் தருணத்திலே, இறைவன் நம்மை ஆட்கொள்ளும் நேரத்திலே, இந்த மாதிரி ஏகாதசி இந்த மாதிரி உயர்ந்த நாளிலே இறைவன் நம்மை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்மளுடைய பாவ கணக்குகள் எல்லாம் விடுபட்டு ஸ்ட்ரைட்டாக விஷ்ணுவோட பாதத்தில் போய் நம்ம விழுந்துருவோம். அதுக்கப்புறம் மோட்சம்தான். பகவான் பாதத்தில் போட்டனா அப்புறம் நீ என்ன பாவம் பண்ண அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அதற்காகத்தான் பூமியில் இருக்கும் பொழுது அத்தனை புண்ணிய காரியங்கள் செய்யணும், நாமெல்லாம் செய்யணுன்றதை வந்து பெரியவங்க நமக்கு போட்ட ஒரு நீதி பழக்கம். இன்றைக்கி அத்தனை ஒரு விஞ்ஞான உலகத்திலே, ஒரு ஓடுகின்ற பயணத்திலே, இவ்வளோ டென்ஷனான வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நாம் மனதில் வைத்து கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஸோ இப்போ இந்த ஏகாதசி விரதம் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பெருமாளை பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு போங்களேன், உங்களுக்கு அதுலேயே தெரியும் மாற்றம். நீங்கள் வந்தாலே கடுகடுன்னு வந்து தரப்பான், உங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, புரியுதா? அவன் போனோடனே உங்களை பார்த்து சிரிப்பான், வாங்க வாங்க கண்ணன் வாங்க அப்படின்னு. அதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ். அத்தனை எலிமெண்ட்டோட, அத்தனை முக மலர்ச்சியோடு உங்களை வரவேற்று, அதே மாதிரி உங்களுக்கு கூட இருக்கும் ஊழியர்கள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் உங்களோட மேலதிகாரிகள் உங்களுக்கு அந்த வேலை பளுவை போட்டு சுமத்தி பல்ஜ் பண்ணாமல் உங்களுக்கு அத்தனை ஒரு, அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை விஷ்ணு பகவான் வந்து க்ரியேட் பண்ணி தருவார். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ ஏகாதசி அன்றைக்கி தயவு செஞ்சு படிங்க. சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அழகாக பாராயணம் சொல்லுங்கள், அவ்வளோ விசேஷங்க. அதே போன்று திருவோண நட்சத்திரம், நான் சொன்னேன் எப்படி ஏகாதசி விரதம் எவ்வளோ மகிமையோ, ஏகாதசி அன்றைக்கி திருவோணமும் வரும் சில நாட்களில், சில நேரத்தில். அந்த திருவோண நட்சத்திரம் எம்பெருமான் நாராயணனுடைய நட்சத்திரம். ஸோ அன்றைக்கி இன்னும் சிரவண நட்சத்திரத்தை அன்றைக்கி எம்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை, அந்த விஷ்ணுவுக்கு உங்களால் முடிந்த ஒரு துளசி மாலையை வாங்கி சாப்பிட்டுங்கள், அவ்வளவு விசேஷங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் ஒவ்வொரு ஏகாதசி என்றும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கண்டால் அவர்களுக்கு வாழ்விலே எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல், எந்த ஒரு துன்பம் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் நடக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வரன். கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா அனந்த பத்மநாப சுவாமி, படுத்துக்கொண்டே இருக்கும் பெருமாள், எகெயின் பெருமாள். இந்த திருவோணம், அவிட்டம், சதயம் 3 நட்சத்திரத்தை கொண்டவர்கள் சனிக்கிழமை, மெயினாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில இடர்பாடுகள்லாம் இருந்து இந்த மாதிரி ஜாதக பலனில் வந்து பார்த்திங்கன்னா
சில கிரகங்கள், அதாவது முக்கியமாக புதன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாக்கிற்கு அதிபதி, உங்களுடைய கலைகளுக்கு அதிபதி. உங்களோட கலைகளிலும் நீங்கள் வேலை பார்க்கும் இடங்களிலும் கல்வி திறனிலும் கொஞ்சம் மந்த நிலை இருந்தால் மறக்காமல் ஏகாதசி விரதம் இருந்து எம்பெருமான் மகாவிஷ்ணுவிடம் சரணடைய புத பகவானின் அருளும் திண்ணமாக வந்து நம்மிடம் சேரும். எப்படி அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஏய், அவன் என்னுடைய பக்தன், என்கிட்ட வந்து சரணம் அடைஞ்சிட்டான், நீ வந்து அவனுக்கு என்ன நல்லது பண்ணுமோ கூடிய அவனுக்கு நல்லது பண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் விஷ்ணுகிட்டேருந்து புத பகவானுக்கு. ஏய், அவன் என்னுடைய பக்தன், என்கிட்ட வந்து சரணம் அடைஞ்சிட்டான், நீ வந்து அவனுக்கு என்ன நல்லது பண்ணுமோ கூடிய அவனுக்கு நல்லது பண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் விஷ்ணுகிட்டேருந்து புத பகவானுக்கு. சில நேரத்தில் எப்படி தெரியுமா வரும், புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் ஏகாதசி திதி இப்படி வரும். சில நேரம் ஏகாதசி திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை இப்படிலாம் வரும்பொழுது நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றுக்கு ஒரே கல்லில் 3 மாங்காய், ஒரே நாளில் இத்தனை சக்தியுடன் ஒரு தெய்வம் இருக்கும் பொழுது அந்த தெய்வம் எத்தனை அருளை நமக்கு கொடுக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக ஏகாதசி விரதமே அவ்வளோ புண்ணியம்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1. அந்த ஏகாதசி விரதம் சனிக்கிழமையாக வந்தால், சனிக்கிழமை வர அன்றைக்கி நீங்கள் திருவோண நட்சத்திரமாக இருந்து திருவோண நட்சத்திரமும் அன்றைக்கி வந்ததுன்னா எப்பேற்பட்ட சாநித்தியமான நாள் யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த ஏகாதசி விரதம் எப்படி வந்து உங்களுக்கு மற்றும் ஒரு நல்லதை சேர்க்கும்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பேங்க்கில் வந்து ஒரு லோன் வாங்கிறதுக்காக போகிறோம் ஒரு பிஸ்னஸுக்கு. அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் நான் இப்படி செய்ய போகிறேன், அதற்கு இப்படி பேராமீட்டர்ஸ் இப்படி ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவீங்க. இது வந்து லேசில் முடியாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் 4-5 வாட்டி அலையணும் பேங்க்கு. இந்த 5 வாட்டி அலையும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லாமே கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி வந்து இல்லை சார், எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் சார், நீங்கள் அதை கொண்டு வாங்க, நீங்கள் இதை கொண்டு வாங்கன்னு ஏதானு உங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏகாதசி விரதம் இருந்தீர்களானா இந்த மாதிரி உதவிகள், உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் அனைத்தும் ஏகாதசி விரதம் இருந்தால் சட்டென்று முடிந்து அந்த தடைகள் கடைந்து அழகாக உங்களுக்கு தொழிலில் ஆரம்பிக்க வழிவகை செய்து தரும் இந்த ஏகாதசி வழிபாடு. அதுதான் ஏகாதசி விரதத்தின் பரிபூர்ணம். இப்போ நான் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, கோயிலுக்கு போனீங்க, வேலைக்கு போனீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை, அன்றைக்கி ஒரு பொழுது தான் நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது காலையில் பூஜை பண்ணிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போங்க. இல்லையா, சாப்பாட்டை மத்தியானம் கட்டி கொண்டு போயிடுங்க, மத்தியானம் லஞ்ச் முடிச்சிடுங்க. அன்றைக்கி இரவு வீட்டுக்கு வந்தவுடனே எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு கப் பால், இதை சாப்பிட்டுட்டு சமத்தா வீட்டில் படுத்தணும். இறைவன் பேரை சொல்லி அச்சுதா கேசவா நாராயணா நன்றி, இந்த நாளுக்கு விரதம் இருக்கும் அளவிற்கு என் தேகத்தை சக்திப்படுத்தி சுத்தப்படுத்திய உனக்கு நன்றி, என் ஆன்மாவை சுத்தப்படுத்தி என் தேகத்துக்கு சக்தி கொடுத்து என் தேகத்தையும் சுத்தப்படுத்தியதுக்கு நன்றி அப்படின்னு பெருமாளை கும்பிட்டுட்டு அழகாக படுங்க. இதுதான் ஏகாதசி விரதம். திருவோண விரத மகிமை இதுதான். சிரவண விரதமும் இதே மாதிரி தான். திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் கோயிலில் போயிட்டு துளசி மாலை அவருக்கு ஆவாகனம் செய்து ஒரு அர்ச்சனையை பண்ணி அந்த துளசியை வீட்டுக்கிட்டு வந்து துளசி தண்ணியை சாப்பிட்டுட்டு அழகாக அன்றைக்கி ராத்திரி மத்தியானம் சாப்பிட்ருங்க. நைட்டு இதே மாதிரி வந்து ஒரு பொழுதோட பாலோ பழமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு படுத்துருங்க. ஏகாதசி விரதம் அத்தனை விசேஷம். அதே போன்று தங்கள் வீட்டில் வயதானவர்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மோட்சம் கிடைக்கல, டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்கல்ல, இல்லை சார் இனிமேல் நம்ம கையில் இல்லை சார், அவங்க எப்போது அந்த உயிர் அடங்குறதோ அப்போ தான் அடங்கணும் அப்படி சொல்லும் பொழுது ஏகாதசி அன்று எம்பெருமான் நாராயணனிடம் நீங்கள் பிரார்த்தனை கொண்டால் நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு நல்ல மரணம், வயதானவர்களுக்கு அதாவது 85 வயசு 90 வயசு கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி கஷ்டப்படாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல மரணத்தை ஆத்ம சாந்தியை கொடுக்க இந்த ஏகாதசி விரதம் நமக்கு கை கொடுக்கும்.
யோசிச்சு பாருங்கள், ஏகாதசி அன்னைக்கு ஒரு உயிர் போச்சுன்னா எவ்வளோ மோட்சம், அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விசேஷமான ஆன்மா அது. சாதாரணமாக சர்வ தர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஸ்யாமி மாசுச்ச. என்னிடம் வந்துவிடு, என் பாதத்தில் விழுந்துவிடு, உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று மகாவிஷ்ணு சொல்கிறார். மாமேகம் சரணம் ரஜக, என்னை சரணடைந்து விடு, உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன், உனக்கு நான் மோட்சம் தருகிறேன். மோக்ஷிஸ்யாமி மா சுச்சக. அதுதான் இப்பேற்பட்ட உயரிய ஏகாதசி விரதம் யாருக்கு இருக்க கசக்கும் சொல்லுங்கள். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க ஒரு பொழுதோடு இருக்கிறது, நம்ம வயிறு தாங்குமா? இப்போது நேற்றைக்கு என்னுடைய தாயாரின் ஒரு திதி நாள். என்னுடைய தாயார் அந்த திதி பிரகாரம் மரணமடைந்த நாள். ஸோ எங்களுடைய சாநித்தியப்படி நான் நல்லா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக 2 அந்தணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு நான் ஹோமம் வளர்த்து என் தாயாரின் நினைவாக அந்த 2 பிராமணர்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு தட்சணையை கொடுத்து அவர்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நான் என் தாயாரின் பிரசாதத்தை நான் சாப்பிட்றேன். இதில் பாருங்கள், முந்தானத்து வரைக்கும் நான் காலையில் டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாம் முடிச்சிருக்கேன். நேற்றுக்கு அந்த நாள் ஆரம்பத்திலிருந்து சூரியன் உதயமானத்திலிருந்து வெறும் லிக்விடு, தண்ணி, பால், இதுதான். டிஃபன் கூட சாப்பிடக்கூடாது, வெளில போய் சாப்பிடக்கூடாது, வீட்லேயும் சாப்பிடக்கூடாது. அந்த ஸ்ரார்த்தம் அன்றைக்கி, திதி கொடுக்குற அன்றைக்கி வீட்டில் இருக்கும் அந்தணர்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் காக்காக்கே போடணும். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பிராமணர்கள் சாப்பிட்டுட்டு, அந்த அந்தணர்கள் சாப்பிட்டுட்டு காக்கைக்கு அந்த பிண்டத்தை வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு அன்றைக்கி இரவும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் பால். எப்படி எனக்கு அது சரியாக வந்தது? ஸோ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பலன் கிடைக்கும், பலன் வரும் நமக்கு தெரிஞ்சதுன்னா, இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு நமக்கு அது வேணும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். இப்போ என்னுடைய தாயாரின் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வேணும். அப்போது அந்த தாயாரின் ஆசிகள் முழுமையாக கிடைக்க அந்த தாயாரின் ஆன்மா மனம் குளிர வேண்டும். அதற்கு அந்த தாயாருக்கு உண்டான ஈமைக்கிரியை கரெக்டாக நான் செய்யணும். இதுதான் விஷயம். அதனால் ஏகாதசி விரதம் இருக்கும் அன்பர்களுக்கு எந்த குறையும் வாழ்வில் இருக்காது என்பதை அழகாக பதிவு செய்து இன்றைய ஆன்மீக தகவலிலே அற்புதமாக ஏகாதசி விரத மகிமையை கண்டோம். மீண்டும் மற்றும் ஒரு சுவையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்.